என்னோட பேர் அகமது ஹமீத். என் சொந்த ஊர் விருதுநகர். நான் சென்னைக்கு வேலைக்குன்னு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒரு ஆள் சம்பாத்தியம் பத்தாதனால ரேபிடோ என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஈவினிங் டைமில் ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 9 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும் ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்ன செஞ்சிட்ருக்கேன்னா ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சனிக்கிழமை நான் கீழ்ப்பாக்கத்துலேருந்து கோயம்பேடுக்கு ஒரு பெர்சனை கூட்டிகிட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக ரேபிடோவில் வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு போலீஸ்காரவங்க பேரிகார்ட் போட்டு வழிமறைச்சி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நானும் என்கிட்ட இருக்கக்கூடிய என்னோடய வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், என்னுடைய லைசன்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட காட்டினேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்சி புக்கில் உங்களோட நேம் இல்லை, லைசன்ஸில் வேறு நேம் இருக்குது, ஆர்சி புக்கில் வேறு நேம் இருக்குது. ஸோ இது திருட்டு வண்டியாக இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், செகண்ட் ஹேண்டில் தாங்க அந்த பைக் வாங்கியிருக்கேன், ரேபிடோ ஓட்டுறதுக்காக தான் அந்த பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் அதை எதுவுமே காது கொடுத்து கேட்கல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 3500 ஃபைன் போட்டுருவோம், அப்படி 3500 உங்களால் கட்ட முடியலை அப்படின்னா 1500 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடு, எனக்கு 1500 கொடு, நான் அவனை விட்டுறேன் அப்படிங்கிற மணிக்கு அவர் சொன்னார். அப்போயே நான் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறேன், சார் ரேபிடோ ஓட்டும் போதே எங்களுக்கு கிடைக்கிறதே 5-10 தான் கிடைக்கும், கிடைக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, 1500 கொடுத்தா உன்னை விடுறோம், இல்லாட்டினா பைக்கை சீஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா உன் மேலே இது திருட்டு பைக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. நான் என் பைக் நம்பர்லாம் நீங்கள் உங்கள் டிவைஸில் போட்டு பார்த்தா பைக்கோட ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் போட்டு பாருங்கள் சார். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஃபைன் போட்டு கொடுத்துருங்க, நான் கோர்ட்டில் போய் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ 1500 எனக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மணிக்கு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படிங்கன்னா அவங்கள்ட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை காட்டு, உன் ஜிபே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணணும், நீ என்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் ஜிபே பேலன்ஸை செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் வெறும் 300 ரூபா தான் அந்த பேலன்ஸில் இருந்தது. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 300 ரூபா வச்சிருக்கீல, இந்த 300 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போயே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் 9 மணிலேருந்து 11:30 மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் ரேபிடோ ஓட்டி 300 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கேன், இதை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் பெட்ரோல் போடலாம் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் உன் கதை, எனக்கு வர இந்த 300 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜிபே நம்பர்லேருந்து என் அமௌண்ட்டை அவர் நம்பருக்கு என்ன செய்யணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா ரைட் நான் போயிருக்கேன். நைட் ரைடு தான் நாங்கள் நிறையா பேர் ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நிறையா போலீஸ்காரங்க எங்களை பிடிப்பாங்க, பிடிச்சி எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வரோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எங்களை விட்டுருவாங்க. இது வரைக்கும் எந்த விதமான அதிகாரியும் இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதே இல்லை. அப்போ சனிக்கிழமை நைட்டு அந்த பிஹேவ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் 300 ரூபாங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே. அது அவங்களுக்கு புரியலை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேய்வது போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே பல பேர் இந்த மாதிரிக்கு தவறுகள் பண்ணுறனால நிறையா பேரோட வாழ்வாதாரமே இல்லாமல் போயிருக்கு. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னோடய வாழ்வாதாரமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.